வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்பா. சர்வதேச அளவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற விஷயம் உலகையே உலுக்கிட்டு இருக்கு. உலக அளவில் உள்ள முக்காவாசியான அரசியல் தலைவர்கள் அதில் சிக்கியிருக்காங்க. அந்த விஷயம் என்ன, அது இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு இன்டர்நேஷ்னல் புரோக்கர், லீடு ஃபைனான்சியர். ஓகே. அவரது பெரிய பெரிய தலைவரோட ப்ராக்சிமிட்டியை வச்சுக்கிட்டு தலைவர்கள் உள்ள புரோக்கரேஜ் பண்ணி அவர்களுக்கு செக்ஸ் டிராஃபிக்கிங் மூலமாக அவர்களை மகிழ்வித்து அதன் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு புரோக்கர். அந்த புரோக்கர் ஏகப்பட்ட தலைவர்களோடது இன்ட்ராக்ட் பண்ணி அதன் மூலமாக ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இதில் மாட்டினது ட்ரம்ப்பும் மோடி போன்ற தலைவர்கள் மாட்டியிருக்காங்க. அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, பேசியிருக்காங்கன்றதான் இப்போ வந்திருக்கக்கூடிய இமெயில். அப்போ எப்ஸ்டீன் மோடியை சந்தித்ததாகவும், மோடிகிட்ட சொல்லி இஸ்ரேலில் போய் அமெரிக்க அதிபருக்காக நீங்கள் பேசணும்னு சொல்லி பேசியதாகவும், அங்கே போய் டான்ஸ் பண்ணி பாட்டு பாடியதாகவும், டான்ஸ் த டியூன் ஆஃப் அமெரிக்கன் அதிபரா இல்லை ரியலி டான்ஸ் வித் கேர்ள்ஸா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அது எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா வெளிப்படையாக தெரியாது. எப்ஸ்டீன் அவர் பார்த்துருக்காரா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா வெளிப்படையான ஃபோட்டோக்கள் வரலை. ஆனால் இட் ஒர்க்குடுன்னு சொல்லி எப்ஸ்டீன் பதிலில் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன நோக்கத்திற்காக மோடி இஸ்ரேல் சென்றாரோ அந்த நோக்கம் நிறைவேறியது, அது அமெரிக்க அதிபரின் தேவையை பூர்த்தி செய்தது என்று தான் இமெயில் யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதை தாண்டி பல்வேறு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. அதானி, அம்பானி, மத்திய அமைச்சர் ஹர்ஷ்தீப் சிங் பூரி அவரோட பெயரும் அடிபட்டிருக்கு. எல்லாருடைய யாரெல்லாம் தொடர்பு இருந்திருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் வரும். அப்போ அவங்கெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் அதுக்குரிய டேட்டாஸ் இருந்தால், எவிடன்ஸ்னு ஒன்றும் இல்லை, நேரடியான ஆதாரங்கள் இல்லை. இது இமெயில் ஆதாரங்களை வச்சுக்கிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் நெருப்பு இல்லாமல் புகையாது. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் ஒர்க் ஆகிருக்கு. அதனால தான் இஸ்ரேல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒட்டு கேட்கும் சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கும் பெகாசஸ், அதான் ஒட்டு கேட்கும் சாஃப்ட்வேர் பெகாசஸுக்கும் பெகாசஸ் சாஃப்ட்வேர் இந்தியாவுக்கு கொடுத்ததற்கும், அதன் மூலமாக பல்வேறு டேட்டாக்களை எடுத்ததற்கும், பல்வேறு டிஃபென்ஸ் டீல்ஸ் எல்லாம் இஸ்ரேலோட போட்டதற்கும், அமெரிக்க அதிபரின் டியூனுக்கு ஏற்ற டான்ஸ் ஆடுவதற்கும், வெனிசுலாவில் ஆயில் வாங்குறதுக்கும், ரஷ்ய ஆயிலை குறைப்பதற்கும், இது எல்லாத்துக்கும் ஜீரோ டாரிஃபு, நம்ம மேலே 18% டாரிஃபை குறைச்சிருக்காரு. அது ஒரு நல்ல முன்னேற்றம் தான், பல்வேறு ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். இருந்தாலும் நம்ம அமெரிக்க பொருட்களுக்கு ஜீரோ டாரிஃபு, அமெரிக்கா நமது பொருட்களுக்கு 18% டாரிஃபு போட்டு இப்படி இந்தியாவின் மானத்தை, ரெசிப்ரோக்கல் டேக்ஸை கூட தக்க வைக்க முடியாமல் இந்தியாவின் மானத்தை ட்ரம்பின் காலடியில் கிடத்தி ட்ரம்ப்புக்கு அடிமையாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை இந்தியா பெற்றிருக்கிறது என்பதை நினைத்து தான், அதனால தான் பார்லிமெண்ட்லேயே பேச முடியாமல் ஓடுறாரு. பார்லிமெண்ட்டில் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் 50 வயசு 60 வயசு உள்ள பெண் எம்பிக்கள் என்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஓம் பிர்லாவிட்ட சொல்லி என்னை காப்பாற்றி விடுங்க, நான் வந்தால் பார்லிமெண்ட்டில் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்காப்புல. மக்களவையில் போய் ஏதோ பேசிட்டு ஓடிட்டார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை பெற்றிருப்பது இந்தியாவின் துரதிர்ஷ்டம். ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இன்னும் சில விஷயத்துக்காக பிரதமர் மோடி அமெரிக்காட்ட இந்தியாவோட நலன்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, சமரசம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. அது ஒரு அரசியல் ஆங்கிளில் தான் பார்க்கணுமா, இல்லை அதில் ஒரு உண்மையான தன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும்? தெரியல. அது இந்த மாதிரி அரசியல் பார்வையோட பார்த்தா இந்தியாவின் நலன்களை அமெரிக்காவுக்கு அடமானம் வைத்திருக்கிறார் மோடி. அமெரிக்காவின் அடிமையாக மாறி நிற்கிறார் மோடி என்பது உறுதி. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எந்த வகையில் தலையீடு பண்ணார், எந்த வகையில் மோடி அதற்கு பலிகடா ஆனார் என்பது ஜெய்சங்கருக்கு தான் வெளிச்சம். ஜெய்சங்கருக்கும் எம்இஏ அஃபீஷியல்ஸுக்கும் அம்பாசிடர்ஸுக்கும் கவுன்சில் ஜெனரல்ஸுக்கும் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு. இது இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து மோடியெல்லாம் போன பிறகு ஏதாவது ஒரு அதிகாரி புத்தகம் எழுதுவார், அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ நவராணி எழுதியிருக்காருல புத்தகம், அது மாதிரி புத்தகம் எழுதி கல்வான் பகுதியில் அன்னைக்கே நான் சொன்னேன், எப்போ சைனா ஃபோர்ஸை நைட்டு 20 பேரை ஏன்டா அனுப்புனீங்க, நைட் விஷன் ஹெலிகாப்டர் கிடையாது, நைட் விஷன் எக்யூப்மெண்ட் கிடையாது, ஃபைட் பண்ண முடியாது, எதுக்கு 20 சோல்ஜரை நீ அனுப்புனே நான் கேள்வி கேட்டேன். நான்
நீ வந்து சைனாவுக்கு ஆதரவாக இந்திய தேச துரோகி நான் என்னைய. ஓகே, அதே கேள்வியை நவரானே கேட்டிருக்காரு. எங்களுக்கு வந்து நீங்களே முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அந்த நேரத்தில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்க வேண்டிய சூழல் ஆகிப்போச்சு. அப்போ வந்து இக்கட்டான சூழலுக்கு உருவாக்கினார் நரேந்திர மோடின்னு சொல்லி அவர் வந்து உருவாக்கியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வியை இன்னைக்கு நவரானே 7 வருஷம் கழித்து கேட்குறாரு. அதே மாதிரி எவனாவது வந்து ஒரு அஃபீஷியல் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் தொடர்புடைய அஃபீஷியல்ஸு, எம்இ அஃபீஷியல்ஸு, ஏன் ஜெய்சங்கரே கூட ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு புத்தகம் வெளியிடும் போது தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அப்போ இவர் இருக்காரா? முதற்கட்டமாக இந்திய அரசு தரப்புல இருந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலேட்டடான குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்காங்க. அது ஓரளவு போதுமான விளக்கமா இருக்கா, இல்லை ஒரு அவசர கட்ட விளக்கமாக தான் அதை புரிஞ்சுக்கணும்? அது போதுமான விளக்கமாக எனக்கு தெரியல. அது வந்து நெருப்பு இல்லாமல் புகையாது. ஓகே. அப்போ புகைஞ்சிருக்குன்னா ஏதோ நடந்திருக்கு. அப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து மோடியை சந்திக்காமல் எப்படி எழுதுவார்? ஏதோ சந்திச்சிருக்காங்க. சந்தித்ததில் ஏதோ ஒரு தொடர்பு மட்டும் வெளியே வந்திருக்கு. அது எந்த வகையில் இருக்குது, டிப்ளமேட்டிக் சேனல் மூலமாக வரலைன்றது உறுதி. ஏன்னா டிப்ளமேட்டிக் சேனல் மூலமாக வர்றதுக்கு எதுக்கு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நெட்வொர்க்கிங் பண்ணணும்? எதுக்கு தண்ணியை போடணும்? எதுக்கு பொம்பளையில் அனுப்பணும்? தேவையில்லைல்ல. அது எப்படி டிப்ளமேட்டிக் சேனலில் வரும்? டிப்ளமேட்டிக் சேனலில் ரெக்கார்ட் ஆகலை. சீக்கிரட்டாக பேசுகிறது எப்படி ரெக்கார்ட் ஆகும்? அது எப்படி ரெக்கார்ட் ஆகும்? இப்படி வெளியே வர்றது அப்போ நீ எம்இயை வந்து மறுக்குது அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகாது. இது வந்து அண்டர் கிரவுண்ட் சேனல், சீக்ரெட் சேனல். இது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. இந்த மாதிரி அரகுற தகவல்களோடய அந்த விஷயம் முடிஞ்சிடும். அதுதான் அதனுடைய அட்வான்டேஜ். ரெக்கார்ட் ஆகாமல் வர்றது தான் எப்பயுமே ஈஸியாக மறுத்துடலாம். எப்ஸ்டீன் விவகாரம் இன்னும் பெருசாகுமா, இல்லை இது இந்த அளவுலேயே முடிஞ்சிருமா இந்தியாலையும் சர்வதேச அளவுலையும்? பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் எத்தனை பிரச்சனைகள், அதுக்கடுத்து இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை மறந்துட்டு போவாங்க. அவ்வளோதான். என்ன பெருசாக போகுது? அதுக்கான இம்பார்ட்டன்ஸுங்கிறது அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகே. இப்போ இந்த சர்வதேச எத்தனை பிரச்சனை வந்தாலும் மோடி பதில் பேச போகிறாரா? எத்தனை இஷ்யூ வந்தாலும் மோடி பதில் சொல்லுவாரா? அப்படி என்ன ஒரு ஜனநாயகவாதியா பதில் சொல்கிறதுக்கு? ஒன்றும் ஆகாது. இப்போ அமெரிக்காவோட நடந்த அந்த வர்த்தக டீலில் இந்தியா வந்து ரொம்ப பணிஞ்சிடுச்சு. $500 பில்லியன் அவங்களோட விவசாய பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட விவசாயிகளோட நலன்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே அவ்வளோ டேஞ்சரான டீல் தானா? ஆமாம், நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஆயில் ரிசோர்ஸையும் வெனிசுலாட்டிருந்து வாங்கணும்னு அவசியம் இருக்குது. நம்ம யார்கிட்டருந்து வாங்கிட்டு இருக்கோம்? சவுதி அரேபியாட்டிருந்து வாங்கிட்டு இருக்கோம், ஈரான்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம், ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருக்கோம், யுஏஇ அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வாங்கக்கூடாது, நீ ஏன்ட்ட தான் வாங்கணும்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு, மிரட்டுறாரு. அதனால் உனக்கு 500% வரி போடுவேன்னு சொல்லி மிரட்டினார். அதையும் போட்டார். 50%, 25%, 50% ஆக்கினார். ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்ன்னு சொன்னார். அப்போ இந்தியா போடுற வரிக்கு ஈக்குவலண்ட்டாக நான் போடுவேன்னாரு. இப்போ இந்தியா 0% ஆக்கிருச்சு. அப்போ நீ 0% ஆக்கியிருக்கணுமா இல்லையா? நீ எதுக்கு 12% போடுற? 12% போடுற. ஏன் போடும்போது என்ன சொல்கிற? இந்தியா வந்து வெனிசுலாட்ட $500 பில்லியன் நாங்கள் வந்து ஆயில் வாங்கிக்கிறோம்னு சொல்கிற. உன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வே $500 பில்லியன் தான் வச்சுருக்க. $650 பில்லியன் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வே இருக்குது. நீ அதில் $500 பில்லியன் கொடுத்து அமெரிக்காட்டேருந்து வாங்கிட்டேன்னா உன்னுடைய தற்சார்பு எங்கே போகிறது? உன்னுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் எப்படி பே பண்ணுறது? கடனை எப்படி அடைக்கிறது? வருஷத்துக்கு 11,70,000 கோடி கடன் வாங்க போகிற. 12 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுற, ரோடை டெவலப் பண்ணுற, போர்ட்டை டெவலப் பண்ணுற, ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுற, எல்லாத்தையும் தூக்கி அதானி அம்பானி கொடுத்துட்டு போயிடுற. அதானி அம்பானி வந்து இதை வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் ஃபண்டை ரைஸ் பண்ணி அங்கே மிஸ்யூஸ் பண்ணுறான். அவன் வந்து இப்போ இன்னொரு 45 நாளாக அதானி அரெஸ்ட் பண்ண போகிறான். அமெரிக்கா அரெஸ்ட் பண்ணான்னா அதானி பங்கெல்லாம் விடுக போகுது. அப்போ நம்ம பணமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் காலியாக போகுது. அதனால தான் எஸ்டிடி டேக்ஸை போட்டு வச்சுருக்கான். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து டேக்ஸை போட்டு எஸ்டிடியை வந்து அதிகப்படுத்தி யார் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை வச்சு விளையாடி அதானி அம்பானியை வந்து நிலைகளை செய்து விடக்கூடாது என்பதற்காக டேக்ஸை போட வச்சுருக்கீங்க நிர்மலா சீதாராமனை. இத்தனை திருத்தத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. போட்ட உடனே சென்செக்ஸு நிஃப்டி எல்லாம் பாயிண்ட்டு 1500 பாயிண்ட்டு வீழ்ச்சி அடைந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். காங்கிரஸ் இன்னுமே டிவிக்கே கூட போகிறதுக்கு உறுதியாக இருக்காங்களா? ஏமா போகிறதுக்கு உறுதியாக இருக்காங்கல்ல. ஏன்னா ராகுல் காந்தியினுடைய ஆஸ்தான சிஷியர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், கரூர் ஜோதிமணி அம்மா, இவங்க எல்லாருமே வந்து அதே சசிகாந்த் செந்தில், இவங்க எல்லாரும் வந்து விஜய் தான் அடுத்த ஃபோர்ஸு. விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்தால் தமிழ்நாட்டிலேயே நம்ம ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிடலாம். திமுகட்ட போனால் 18 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிக்க முடியும். அதே விஜய்கிட்ட போனோம்னா நம்ம 50 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம், 117 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம்.
ஒருவேளை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் வரும். விஜய் வந்து கட்சியை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வைக்க மாட்டார், கேரளாவில் ஆரம்பிப்பார், கர்நாடகாவில் ஆரம்பிப்பார், தெலுங்கானாவில் ஆரம்பிப்பார், அடுத்து வந்து ஆந்திராவில் ஆரம்பிப்பார், அடுத்து மலேசியாவில் ஆரம்பிப்பார், அடுத்து வந்து லண்டனில் ஆரம்பிப்பார், அடுத்து அமெரிக்காவில் ஆரம்பிப்பார். மோடி இருக்க வரைக்கும், ராகுல் காந்தியால் இவிஎம் இருக்க வரைக்கும், மோடி இருக்க வரைக்கும், அமித்ஷா இருக்க வரைக்கும், எலெக்ஷன் கமிஷன் இருக்க வரைக்கும், எஸ்ஐஆர் இருக்க வரைக்கும் இவிஎம் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியால் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. இதெல்லாம் இங்கெல்லாம் ஆரம்பித்தாருன்னா மலேசியாவில் பிரதமர் ஆகலாம் ராகுல் காந்தி, லண்டனில் பிரதமர் ஆகலாம், அமெரிக்காவில் பிரசிடெண்ட் ஆகலாம் விஜயனுடைய செல்வாக்கை வச்சு அப்படின்னு எவனாவது சொல்லி கொடுத்துருப்பான். அதை நம்பி ராகுல் காந்தி மாணிக் தாக்கூரை பேச வச்சுக்கிட்டே இருக்கார், பிரவீன் சக்கரவர்த்தி பேசிகிட்டே இருக்கார், தமிழ்நாடு முழுக்க விசிலடிக்குதுன்றாரு, 18% ஓட்டு இருக்குன்றாரு, 3வது பெரிய கட்சி இருக்குன்றாரு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருவேளை வந்து அவங்களுக்கும் விஜய்க்கு ஒரு சீக்ரெட் டீல் கூட வந்திருக்கலாம். அதை ஆதவர்ஜுனா உருவாக்கியிருக்கலாம். ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து ஒரு தலித்து சிஎம் வந்து வரணும்னு சொன்னவர். அப்போ தலித் சிஎம் வரணும்னா என்ன அர்த்தம்? இந்த வட்டம் நம்ம வந்து கட்சியை பார்ப்போம், பல்வேறு மாநிலங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணி மோடிக்கு அகேன்ஸ்டாக உருவாக்குவோம். ஏன்னா கொள்கை எதிரி அவர். காங்கிரஸை வந்து இந்த வட்டம் தலித்து முதலமைச்சர் ஆக்கிடுவோம். சசிகாந்த் செந்தில் ஏற்கனவே தலித்து எம்பியாக வேறு இருக்கார், அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அண்ணாமலைக்கு பதிலாக வந்து சசிகாந்த் செந்தில் முதலமைச்சரை ஆக்கிடலாம்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்கலாம். சர்க்கார் படத்தில் யாரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை முதலமைச்சர் ஆக்குற மாதிரி இந்த வட்டம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை முதலமைச்சர் ஆக்கிடுவோன்னு சொல்லி விஜய் உறுதி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கலாம், யாருக்கு தெரியும், நடக்கலாம். இவங்க வெளியே வரலாம், வெளியே வந்து சிஎம் கேண்டிடேட்டாக கூட காங்கிரஸ் வரலாம். இதெல்லாம் நம்ம தடுக்க முடியுமா? இல்லை, விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கவே இல்லை, பாஜகவுக்கு பயப்படுறாரு. அப்படி இருக்க விஜயை எப்படி காங்கிரஸ் நம்பும்? அவங்களுக்கு அந்த கொஸ்டின் இருக்கும் தானே. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பிஜேபி பக்கம் விஜய் போயிடக்கூடாதுன்னு விஜய் வந்து இவங்களோட இருப்பாருன்ற நம்புகிறாங்க. நம்பி வெளியே வர்றாங்க. இவங்க எவ்வளோ தூரம் வெளியே வந்து விஜயோட க்ளோஸ் ஆகிறாங்களோ அவ்வளோ தூரம் விஜய்க்கு ஆபத்து பிஜேபியால். ஓகே, பிஜேபி என்ன நினச்சிருக்கு, இது வரைக்கும் அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படின்னா, நீ தனியாக நிற்கணும், கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை பிரிக்கணும், தலித் கிறிஸ்தவ இளைஞர்கள் வாக்குகளை பிரிக்கணும், பிரித்து திமுகவை அறுதி பெரும்பான்மை பெற விடாமல் தடுக்கணும், 100 சீட்டுகளை குறைக்கணும், 20 சீட்டு நீ ஜெயிக்கிறது நாங்கள் இவிஎம் மூலமாக உன்னை ஜெயிக்க வச்சுருவோம், 70 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கும், 30 சீட்டு பிஜேபி என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும், 100 சீட்டாச்சா, 20 சீட்டு வந்து விஜய் ஜெயிக்க வச்சு நாங்கள் சொல்கிற ஆள் தான் சீஃப் மினிஸ்டர். அப்போ வந்து நாங்கள் யாரை வேணாலும் போடுவோம், எடப்பாடியே போடுவோம், இல்லைன்னா வேறு யாரை போடுவோம், யாரை வேணாலும் போடுவோம். நாங்கள் சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய பொம்மை முதலமைச்சர் இருப்பார். பீகார் மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி, ஹரியானா மாதிரி, இந்த மாதிரி நாங்கள் வந்து உருவாக்குவோம். இந்த பிஜேபியினுடைய ஆட்சியை உருவாக்குவோன்றது அமித்ஷாவுடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி செயல்படலை அப்படின்னா காங்கிரஸை இழுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா காங்கிரஸ் இழுத்துட்டு வந்து அங்கே திமுக 20 சீட்டு தரும், 25 சீட்டு தரும்னா நீ அவனை வெளியே கொண்டாந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு 10 சீட்டு தந்தாலும் வாங்கிக்கிடுவான். அவனை கேவலப்படுத்திடு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் காங்கிரஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் கவனிக்காமல் தான் இப்படி இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், மெச்சூராக பிஹேவ் பண்ணிருக்காரு ராகுல் காந்தி, அதை என்கரேஜ் பண்ணிட்டுருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? வி கான் ஹெல்ப். ராகுல் காந்தி இஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். பட் ஆனால் அவர் என்ன நினச்சிருக்கலாம், நம்ம இப்போயே வெளியே வந்துட்டோம்னா காங்கிரஸை பில்டு பண்ணிடலாம், காங்கிரஸை பில்டு பண்ணி ஒரு வேளை விஜயோட கூட்டணி வச்சு நம்ம காங்கிரஸ் ஆட்சியை திரும்பி கொண்டாந்துடலாம் அப்படின்னு. தமிழ்நாட்டிலேருந்து தப்பான இன்புட்ஸ் அவருக்கு கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க ரைட்டான இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் தனித்து நின்று திமுகவுக்கு எதுக்கு அடிமையாக இருக்கணும், அதிமுகவுக்கு அடிமையாக இருக்கணும், தனித்து நின்று ஜெயிப்போன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால் இந்த வட்டம் தனித்து நின்று போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. விஜய் கூட போகாமல் கூட தனியாக போய் ஒரு 50 சீட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு இந்திய அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. மிக்க நன்றிப்பா.